ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காவை ஒரு கவரில் போட்டு நல்லா இடிக்கல்லை வச்சு இடிச்சிட்டு அதை நல்லா தண்ணி வச்சு ஒரு 2 தண்ணி கழுவியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் லைட்டாக கசக்கிற ஒரு ஃபீல் இருக்காது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை கழுவி வச்சுட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெட்டி கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்தோம்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நான் எடுத்து தனியாக வச்சு ஒரு வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். குழம்போட ருசியை அதுதான் தூக்கி கொடுக்கும். வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமேலு பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு அதையும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்ச சுண்டைக்காவையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமேல் வீட்டு குழம்பு மசாலா ஒரு 3 ஸ்பூனு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போதும். மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமேல் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான். அந்த தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமேலு ஒரு 4-5 கீர் தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி இந்த கொதிக்கிற குழம்புல ஊற்றிக்கோங்க. இது இப்போ நல்லா எல்லாமே மொத்தமாக கலந்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆச்சுன்னா போதும். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.